Hi viewers, welcome to our YouTube channel AS Media Pulavan Villai for new update. Audio jukebox notification. Please click subscribe button and bell button by or Ajin Pulavan Villai. AS Media Pulavan Villai சமூக வலைதள காணொலி காட்சி களத்திற்கு நேயர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களது ஒளிப்பேழை பாடல் பட்டியல் தொகுப்புகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழுத்தவும். அன்புடன் நாராஜின் புலவன் விளை. வணக்கம் நேயர்களே, AS மீடியா புலவன் விளை தொகுத்து வழங்கும் திரையுலக பின்னணி பாடகி ஸ்ரேயா கோஷல் அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு நேயர்களை உங்களுக்காக கேட்டு இன்புறுங்கள். அந்த ஒரு குரல் பல சாதனைகளை படைத்தும் உடைத்தும் உள்ளது. இசை உலகில் அவருடைய குரல் தனித்துவமானது. எந்த ஒரு இளம் பாடகியும் அடைந்திடாத புகழுக்கு சொந்தக்காரி அவர். லைவ் கான்சர்ட்டில் ரசிகர்களை இசைமழையில் நனைய வைக்க அந்த குரல் ஒருபோதும் தவறியதே இல்லை. இசை மேடைகளில் மேக் சம் நாய்ஸ், கமான் எவ்ரிபடி சிங் வித் மீ என அந்த குரல் ஒலித்ததும் ரசிகர்களின் ஆரவாரம் விண்ணை பிளக்கும். ஒட்டுமொத்த இந்திய திரை ரசிகர்களாலும் கொண்டாடப்படும் மெல்லிசை ராணி ஸ்ரேயா கோஷல். பி சுசீலா, ஜானகி, சித்ரா, சுஜாதா என தமிழ் சினிமா ரசிகர்களை தன்னுடைய இன்னிசை குரலால் கட்டி போட்ட பாடகிகள் வெகு சிலரே. தலைமுறைகளை தாண்டியும் அவர்களது குரல் இன்றும் கேட்பவர்கள் அனைவரையும் மதிமயங்க செய்யக்கூடியவை. அந்த வகையில் இந்த தலைமுறை, அதாவது 90s மற்றும் 2K கிட்ஸுகளின் ஃபேவரைட் பாடகி என்றால் அது ஸ்ரேயா கோஷலாக மட்டும்தான் இருக்க முடியும். தமிழ் மட்டுமின்றி ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் என பல்வேறு மொழிகளிலும் ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ளார். தமிழகம் உட்பட ஒட்டுமொத்த இந்திய திரை ரசிகர்களாலும் இன்று கொண்டாடப்படும் ஒரே பாடகி ஸ்ரேயா கோஷல். 4 முறை தேசிய திரைப்பட விருதும், 7 முறை பிலிம்பேர் விருதும், 10 முறை தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகளையும் வென்றுள்ளார். திரைப்படங்களில் மட்டுமல்லாமல் ஆல்பங்களையும் பல்வேறு இந்திய மொழிகளில் வெளியிட்டுள்ள அவர் இதன் மூலம் இந்திய சினிமாவின் முன்னணி பாடகியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். 1984ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி மேற்கு வங்க மாநிலம் பெர்ஹாம்பூர், முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் பிறந்தார் ஸ்ரேயா கோஷல். 4 வயது முதலே அவர் பாடுவதற்கான பயிற்சி அளிக்க தொடங்கினார் அவரது தாய் ஷர்மிஸ்தா. அவரது தந்தை விஸ்வாஜித் கோஷல் ஒரு மின் பொறியியலாளர். ராஜஸ்தானின் கோட்டா அருகே ராவத்பட்டாவில் இருந்த இந்திய அணுசக்தி கழகத்தில் அவர் பணிபுரிந்தார். இதனால் 8ஆம் வகுப்பு வரை ராவத்பட்டாவில் உள்ள அணுசக்தி மத்திய பள்ளியில் படித்தார் கோஷல். படிப்புடன் சேர்த்து இசையிலும் ஜொலிக்கத் தொடங்கினார். 1997ஆம் ஆண்டில் அவரது தந்தை பாபா அணு ஆராய்ச்சி மையத்திற்கு பணிமாற்றப்பட்ட போது அவர் தனது குடும்பத்தினருடன் மும்பைக்கு இடம்பெயர நேரிட்டது. அங்கு அணுசக்தி நகரில் உள்ள அணுசக்தி மத்திய பள்ளியில் பயின்றார். பின் அறிவியல் பட்ட படிப்பிற்காக மும்பையில் உள்ள SIES கல்லூரியில் சேர்ந்தார். ஸ்ரேயா கோஷலின் ஆஸ்தான குருவே அவரது தாய் ஷர்மிஸ்தா கோஷல் தான். ஸ்ரேயா கோஷலின் ஒத்திகைகளில் அவருக்கு உதவுவதோடு அவர் போகுமிடமெல்லாம் தம்புராவை அவருடன் தூக்கிச் சென்றார். ஸ்ரேயா கோஷலின் வெற்றிக்கு முழு முதற் காரணம் அவரது தாயார் மட்டும்தான். பெரும்பாலும் பெங்காலி பாடல்களை பாடி வந்த அவர் தனது 6வது வயதில் இந்துஸ்தானி இசையையும் கற்றுக்கொண்டார். அதன் பிறகு மறைந்த கல்யாண்ஜி பாயிடம் இருந்து சுமார் 18 மாதங்களுக்கு பயிற்சி பெற்றார். மேலும் மும்பையில் மறைந்த முக்தா பைடேவுடன் தனது பாரம்பரிய இசை பயிற்சியை தொடர்ந்தார். ஸ்ரேயா கோஷலின் முதல் மேடை செயல்திறன் ஒரு கிளப்பின் ஆண்டு விழாவில்தான் அரங்கேறியது. அப்போது அவருக்கு வயது 6. அதன் பின் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் இசையில் தனது பாடங்களை தொடங்கினார். 1995ஆம் ஆண்டில் அகில இந்திய அளவில் நடந்த இசை போட்டி ஒன்றில் அவர் பங்கேற்று வெற்றி பெற்றார். இசைத்துறையில் அவர் ருசித்த முதல் வெற்றி அது. 2000ஆம் ஆண்டில் அவரது 16 வயதில் ஜி தொலைக்காட்சியில் நடைபெற்ற இசை ரியாலிட்டி ஷோவான சாரேகாமாவில் பங்கேற்று வெற்றி பெற்றார். இந்த வெற்றிதான் அவருக்கான சினிமா பாடல் வாய்ப்புகளை தேடி தந்தது. சாரேகாமா நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது பிரபல இயக்குனர் சஞ்சய் லீலா பன்சாலியின் கவனத்தை ஈர்த்தார் ஸ்ரேயா. அப்போது அவரது குரலை கேட்ட இயக்குனர் பன்சாலி தனது அடுத்த படத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பை வழங்க முடிவு செய்தார். 2002ஆம் ஆண்டு ஷாருக் கான், ஐஸ்வர்யா ராய் நடிப்பில் வெளியான தேவ்தாஸ் படம் மூலம் திரையுலகுக்கு அவரை அறிமுகப்படுத்தினார். அவர் பாடிய முதல் பாடலுக்கு தேசிய விருது தேடி வந்தது. அன்று தொடங்கி இன்று வரை
இசை உலகின் நிகரில்லாத ராணியாக வலம் வருகிறார் ஸ்ரேயா கோஷல். பாடல் பதிவு செய்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட ஸ்ரேயா, பாடலை இறுதியாக பதிவு செய்வதற்கு முன்பு ஒருமுறை ஒத்திகை பார்க்கும்படி அவரிடம் கூறியுள்ளார் பன்சாலி. அப்போது கண்களை மூடிக்கொண்டு இடைவெளியில்லாமல் பாடியுள்ளார் ஸ்ரேயா. பாடிய பிறகு கண்களை திறந்தபோது ரெக்கார்டிங் அறையில் இருந்தவர்கள் அனைவரும் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்துள்ளனர். அவர் பாடிய விதம் பன்சாலிக்கு பிடித்திருக்குமா என்ற பயத்துடன் அவரை பார்த்துள்ளார் ஸ்ரேயா. பன்சாலியோ பாடலை சிறப்பாக பாடினீர்கள் என ஸ்ரேயாவை பாராட்டினார். இந்த உற்சாகத்தில் பாடலை ஒரே டேக்கில் பதிவு செய்து அசத்தினார் ஸ்ரேயா கோஷல். இவரது திறமையை பார்த்த பன்சாலி அதே படத்தில் பின் டோலாரே என்ற பாடலையும் அவரை பாட வைத்தார் பன்சாலி. அந்த பாடலுக்காக சிறந்த பெண் பின்னணி பாடகிக்கான முதல் பிலிம்பேர் விருதை தட்டிச் சென்றார் ஸ்ரேயா. மேலும் புதிய இசைத்திறமைக்கான பிலிம்பேர் வழங்கும் ஆர் டி பர்மன் விருதையும் பெற்றார். தேவதாஸ் திரைப்பட பாடல்கள் மூலம் உடனடி வெற்றியை பெற்றதும் அவரது குரலில் பாடல்களை பதிவு செய்ய பல்வேறு மொழிகளைச் சேர்ந்த இசையமைப்பாளர்கள் அணிவகுக்க தொடங்கினர். அவரது மென்மையான குரலில் வெளியான பாடல்கள் அனைத்தும் ஹிட்டடிக்க கிளாசிக்கல் மற்றும் செமி கிளாசிக்கல் பாடல்கள் மட்டுமே அவரை தேடி வந்தன. இந்த ட்ரெண்டை 2003ஆம் ஆண்டு வெளியான ஜிஸ்ம் திரைப்படத்தில் உடைத்தார் ஸ்ரேயா. இதன் மூலம் எல்லா வகை பாடல்களையும் பாடக்கூடியவர் என நிரூபித்து காட்டினார். இதனையடுத்து ஹிந்தியில் மையம் கொண்டிருந்த ஸ்ரேயா என்ற புயல் தென்னகத்தை நோக்கி பார்வையை திருப்பியது. மேலும் 2002ஆம் ஆண்டில் தமிழ் திரையுலகிற்கும் 2003ஆம் ஆண்டில் தெலுங்கு மற்றும் மலையாள திரையுலகிலும் தடம் பதித்தார். இசைஞானி இளையராஜாவின் மூத்த மகனான கார்த்திக் ராஜாதான் ஸ்ரேயா கோஷலை தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தினார். 2002இல் வசந்தபாலன் இயக்கத்தில் வெளியான ஆல்பம் திரைப்படத்தில் நா முத்துக்குமார் வரிகளில் அமைந்த செல்லமே செல்லம் என்றாயடி பாடல் பாடியதன் மூலம் தமிழர்களின் நெஞ்சில் இடம் பிடித்தார். பின் அதே ஆண்டில் தங்கர் பச்சான் இயக்கத்தில் வெளியான சொல்ல மறந்த கதை படத்தில் குண்டுமல்லி என்ற பாடலை பாடினார். அதுதான் இளையராஜாவின் இசையில் அவர் பாடிய முதல் பாடல். இதனை அடுத்து அவருக்கு தமிழில் வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கின. பாலு மகேந்திரா இயக்கி மீண்டும் இளையராஜாவின் இசையில் வெளியான ஜூலி கணபதி திரைப்படத்தில் எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே என்ற பாடல் அனைவரின் உள்ளத்தை கொள்ளையடித்தது. பின் அதே ஆண்டில் மீண்டும் இளையராஜாவின் கூட்டணியில் பாலா இயக்கத்தில் வெளியான பிதாமகன் படத்தில் இளம் காத்து வீசுதே என்று அவர் பாடிய பாடல் இன்றும் தமிழர்களின் நெஞ்சங்களில் தென்றலாக வீசிக்கொண்டிருக்கிறது. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் என வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கினாலும் தமிழில் அவருக்கு கிடைத்த பாடல்கள் அவரை இசை ரசிகர்கள் மத்தியில் கொண்டாட வைத்தது என்றே கூறலாம். 2004ஆம் ஆண்டு செல்வராகவன் இயக்கி யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து வெளியான 7G ரெயின்போ காலனி படத்தில் இவர் பாடிய நினைத்து நினைத்து பார்த்தால் என்ற பாடல் காதல் தோல்வியில் துவண்டிருக்கும் பலரது மனங்களை ஸ்ரேயாவின் குரல் வருடிச் சென்றது. மேலும் அதே ஆண்டில் வெளியான வசூல் ராஜா, MBBS, விருமாண்டி ஆகிய படங்களில் உலகநாயகன் கமல்ஹாசனுடன் இணைந்து அவர் பாடிய பாடல்கள் மூலம் பட்டி தொட்டி எங்கும் இவர் பிரபலமானார். இந்த காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் பாலிவுட், கோலிவுட் மட்டுமின்றி டோலிவுட், மாலிவுட், சாண்டில்வுட் என அனைத்து திரைப்படத் துறையிலும் பயணிக்க தொடங்கினார் ஸ்ரேயா. 2005 ஜூன் 24இல் அமோல் பலேக்கர் இயக்கத்தில் பஹ்லி திரைப்படம் வெளியானது. இப்படத்தில் தீரே ஜல்னா என்ற பாடலுக்காக தனது 2வது தேசிய விருதை பெற்றார் ஸ்ரேயா கோஷல். இந்த பாடல் ஹிந்தி திரைப்பட இசையின் கிளாசிக்கல் மற்றும் பிரபலமான வகைகளுக்கு இடையிலான சிறந்த சமநிலையில் மிதக்குகிறது என்று இசை ரசிகர்கள் சிலாகித்தனர். பின் 2006ஆம் ஆண்டு வெளியான அந்நியன் படத்தில் அண்டங்காக்கா கொண்டக்காரி, அது ஒரு கணக்காலம் படத்தில் அந்த நாள் ஞாபகம், தாஸ் படத்தில் சாமி கிட்ட சொல்லிப்புட்ட, சண்டக்கோழி படத்தில் தாவணி போட்ட தீபாவளி, கண்ட நாள் முதல் படத்தில் பனித்துளி பனித்துளி என இவர் பாடிய அனைத்து பாடல்களும் ஹிட்டடிக்க இசைத்துறையில் முடிசூடா ராணியாக வலம் வரத் தொடங்கினார். 2006ஆம் ஆண்டில் ஹிருத்திக் ரோஷன் நடிப்பில் ராஜேஷ் ரோஷன் இசையமைத்து வெளியான கிரிஷ் படத்தில் பியார் கி ஏக் கஹானி, கோய் தும்சா நஹின் மற்றும் சோரி சோரி சுக்கே சுக்கே ஆகிய பாடல்களை பாடினார். இதன் மூலம் ஹிந்தி ரசிகர்களையும் அவரது குரல் மூலம் வசியம் செய்தார். இந்த வெற்றிகளுக்கு பிறகுதான் சிறந்த திரைப்பட பாடகிகள் வரிசையில் ஸ்ரேயாவும் தனக்கென தனி இடத்தை உருவாக்கிவிட்டார் என இசை விமர்சகர்கள் பாராட்டத் தொடங்கினர். 2006ஆம் ஆண்டில் வெயில் படத்தில் அமைந்த உருகுதே மருகுதே பாடல் கிராமங்கள் பக்கம் ஸ்ரேயாவின் குரலை கொண்டு சென்றது. சூர்யா, ஜோதிகா மற்றும் பூமிகா நடிப்பில் AR ரஹ்மான் இசையில் வெளியான சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்தில் இடம்பெற்ற முன்பே வா என் அன்பே வா பாடல் காதலர்களுக்கு மட்டுமில்லாமல் 90s கிட்ஸ்களின் ஆல் டைம் ஃபேவரட் பாடலாக இன்றும் இருந்து வருகிறது. தனது கெரியரில் அமைந்த மிகச்சிறந்த பாடல் முன்பே வா என ஒரு நேர்காணலில் தெரிவித்துள்ளார் ஸ்ரேயா. மேலும் இந்த பாடலுக்காக முதல் தென்னிந்திய பிலிம்பேர் விருதையும்
முதல் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதும் அவருக்கு கிடைத்தது. 2007ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கி A.R. ரஹ்மான் இசையில் வெளியான குரு படத்தில் வரும் பார்சோரே என்ற பாடலை பாடினார். இந்த பாடல் A.R. ரஹ்மான் இசையில் அவருக்கு மேலும் ஒரு மகுடமாக அமைந்தது. இந்த பாடலுக்காக அவருக்கு 3வது பிலிம்பேர் விருது கிடைத்தது. அதே ஆண்டு பிரீத்தம் இசையில் ஜப் வி மெட் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஏ இஷ்க் ஹை பாடலுக்காக சிறந்த பெண் பின்னணி பாடகிக்கான தனது 3வது தேசிய விருதை பெற்றார். 2008இல் பெங்காலி திரைப்படமான அண்டாஹீன் மற்றும் மராத்தி திரைப்படமான ஜோக்வா ஆகிய படங்களில் பாடியதற்காக தனது 4வது தேசிய விருதை வென்றார். தொடர்ச்சியாக 2 முறை தேசிய விருதை வென்றது அரிதான சாதனைகளில் ஒன்றாகும். தொடர்ச்சியாக 2 முறை தேசிய விருது வென்று சாதனை பட்டியலை முதலில் உருவாக்கியவர்கள் லதா மங்கேஷ்கர், பி. சுசீலா, K.S. சித்ரா ஆகியோர் மட்டுமே. 2008ஆம் ஆண்டு ஸ்ரேயா கோஷல் மற்றொரு வெற்றி பாடலை பதிவு செய்தார். அது பிரீத்தம் சக்கரவர்த்தி இசையில் சிங்கிஸ் கிங் படத்தில் இடம்பெற்ற தேரி ஓர் என்ற பாடல். இந்த பாடல் இசை விமர்சகர்களிடம் இருந்து கலவையான விமர்சனங்களை பெற்றது. இருப்பினும் அவருக்கு மேலும் ஒரு பிலிம்பேர் விருதையும் பெற்று தந்தது. 2010ஆம் ஆண்டு ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்த அங்காடி தெரு படத்தில் உன் பேரை சொல்லும் போதே பாடலுக்காக தனது 2வது தென்னிந்திய பிலிம்பேர் விருதை பெற்றார். மேலும் ராவணன், மைனா, எந்திரன் ஆகிய படங்களில் இடம்பெற்ற பாடல்களை காட்டிலும் கௌதம் மேனன் இயக்கி A.R. ரஹ்மான் இசையில் வெளியான விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் அமைந்த மன்னிப்பாயா என்று ஒலித்த அந்த குரல் நம்மை உருகவே செய்தது. A.R. ரஹ்மான் காம்பினேஷனில் இவர் பாடிய பாடல்கள் அனைத்துமே காலத்தை தாண்டி என்றும் கொண்டாடப்படக்கூடிய பாடல்கள். 2011ஆம் ஆண்டு பாலிவுட்டில் ஹிமேஷ் ரேஷ்மியா இசையமைத்து சல்மான் கான் நடித்து வெளியான பாடிகார்ட் படத்தில் ராஹத் ஃபத்தே அலி கானுடன் இணைந்து பாடிய தேரி மேரி பாடலை தனது மாயாஜால குரலில் பதிவு செய்திருப்பார். இன்றளவும் அந்த பாடல் கோஷலின் டாப் 10 வரிசையில் உள்ளது. நூற்றுக்கணக்கான பாடலை பாடிய பின்னும் ஸ்ரேயா கோஷல் மெலடி பாடல்கள் மட்டுமே சிறப்பாக பாடுகிறார். சமகால பாடகிகள் போல விதவிதமான பாடல்களை பாடுவதில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்க தொடங்கினர். இந்த நிலையில்தான் வித்யா பாலன் நடிப்பில் வெளியான தி டர்ட்டி பிக்சர் திரைப்படத்தில் ஊலாலா என்ற பாடலை பாடினார் ஸ்ரேயா. இது வழக்கமாக அவர் பாடும் மெலடியாக இல்லாமல் துள்ளல் இசையில் அதிரடியாக அமைந்தது. இந்த பாடல் அவருக்கு பல்வேறு விருதுகளை வாங்கி கொடுத்தது. 2012இல் தமிழில் வெளியான மாற்றான், சுந்தரபாண்டியன், கும்கி ஆகிய படங்களில் அவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் பிரபலமானவை. குறிப்பாக கும்கியில் இடம்பெற்ற சொல்லிட்டாலே பாடலுக்காக 2வது முறையாக தமிழ்நாடு அரசின் சிறந்த பாடகிக்கான திரைப்பட விருதை பெற்றார். அதே ஆண்டில் A.R. ரஹ்மான் இசையில் வெளியான ஜப் தக் ஹை ஜான் படத்தில் மோஹித் சௌகானுடன் இணைந்து பாடிய சான்ஸ் என்ற பாடல் 2012ஆம் ஆண்டின் மிகவும் மனதை கவர்ந்த காதல் பாடல் என்ற பட்டத்தை வென்றது. இது ஒரு புறம் இருக்க, ஹிருத்திக் ரோஷன், பிரியங்கா சோப்ரா நடிப்பில் வெளியான அக்னிபத் திரைப்படத்தில் இடம்பெற்ற சிக்னி சம்மேலி அனைத்து தரப்பு ரசிகர்களையும் குத்தாட்டம் போட வைத்தது. 2014இல் தமிழில் டி. இமான் இசையமைத்து விஜய், காஜல் அகர்வால் நடித்து வெளியான ஜில்லா படத்தில் இடம்பெற்ற கண்டாங்கி கண்டாங்கி பாடலை விஜயுடன் இணைந்து பாடினார் ஸ்ரேயா கோஷல். A.R. ரஹ்மான் இளையராஜா காம்பினேஷன் பெரிதாக பேசப்பட்டாலும் இவர்களை விட இமான் கூட்டணியில் ஸ்ரேயா பாடிய பாடல்கள்தான் பட்டி தொட்டி எங்கும் ஸ்ரேயாவின் குரலை கொண்டு சென்றது. மிருதன் படத்தில் மிருதா மிருதா, தேசிங் ராஜா படத்தில் அம்மாடி அம்மாடி, நம்ம வீட்டு பிள்ளை படத்தில் மயிலாஞ்சி என அவர் காம்பினேஷனில் பாடிய பாடல்கள் அனைத்தும் ரசிகர்களின் மனங்களை கவர்ந்தன. 2015ஆம் ஆண்டு A.R. ரஹ்மான் இசையில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கிய ஐ திரைப்படத்தில் இடம்பெற்ற பூக்களே சற்று ஓய்விடுங்கள் பாடலை தமிழ் மற்றும் தெலுங்கில் ஹரிச்சரனுடன், ஹிந்தியில் அரிஜித் சிங்குடன் இணைந்து பாடினார் ஸ்ரேயா. தமிழ் பதிப்பில் ஹரிச்சரனின் தெளிவான குரலும் ஸ்ரேயாவின் ஹிந்துஸ்தானி கலந்த இன்னிசை குரலும் பாடலுக்கு மெருகேற்றின. 2015ஆம் ஆண்டில் மீண்டும் சஞ்சய் லீலா பன்சாலியுடன் இணைந்த ஸ்ரேயா பாஜிராவ் மஸ்தானியில் 3 பாடல்களை பாடினார். தமிழ் மற்றும் தெலுங்கு பதிப்புகளிலும் இந்த பாடல்களை அவரே பாடினார். அதில் தீவானி மஸ்தானி என்ற பாடலுக்காக தனது 6வது பிலிம்பேர் விருதை பெற்றார் ஸ்ரேயா. ஸ்ரேயாவின் புகழ் வளர வளர அவருக்கு எதிரான கருத்துக்கள் இயல்பாகவே எழத் தொடங்கின. இதில் முக்கியமான குரல் சின்ன குயில் சித்ராவுடையது. தனது ஆதர்ஷ பாடகிகளில் ஒருவராக ஸ்ரேயா கொண்டாடிய சித்ராவே அவருக்கு எதிராக பேசியது ஸ்ரேயாவிற்கு அதிர்ச்சி அளித்தது. மலையாள பாடகிகளுக்கு வாய்ப்பளிக்காமல் ஸ்ரேயா கோஷலுக்கே மலையாள இசையமைப்பாளர்கள் வாய்ப்பளிப்பதாக குற்றம் சாட்டினார் சித்ரா. இது இசையுலகில் ஒரு சிறு புயலை கிளப்பினாலும் இந்த விவகாரத்திற்கு ஸ்ரேயா தரப்பிலிருந்து எந்த பதிலும் வராததால் இந்த விவகாரம் பெரிதாக பேசப்படாமல் போனது.
ஹிந்தியில் பல்வேறு இசையமைப்பாளர்களுடன் இணைந்து ஸ்ரேயா பணியாற்றினாலும் ஸ்ரேயாவின் புகழை உச்சிக்கு கொண்டு சென்றவர் என்றால் அது சஞ்சய் லீலா பன்சாலி தான். படத்தை இயக்குவது மட்டுமின்றி அவரே அவரது படத்திற்கு இசையமைப்பார். அப்படி அவர் இசையமைத்த படங்களில் ஸ்ரேயா பாடிய பாடல்கள் அனைத்துமே சூப்பர் ஹிட். அந்த வரிசையில் 2018 பத்மாவத் படத்திற்காக பாடிய கூமர் பாடல் நல்ல வரவேற்பை பெற்றது. 2019 ஆண்டு தமிழில் NGK படங்களில் பாடிய அவர் ரசிகர்களின் பேரன்பை பெற்று அனைவரது பிளேலிஸ்டிலும் வலம் வருகிறார் ஸ்ரேயா. குறிப்பாக டிக்டாக் பயன்படுத்துபவர்கள் மத்தியில் இந்த பாடல் மிகவும் பிரபலம். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை இந்த பாடலை டிக்டாக்கில் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். ரியாலிட்டி ஷோக்கள் மூலம் இசைத்துறைக்கு அறிமுகமான ஸ்ரேயா தற்போது பல ரியாலிட்டி ஷோக்களில் ஜட்ஜாக வலம் வருகிறார். தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை வைத்து எப்படி ஒரு வெற்றி பாடகியாக மாறினார் என்பதை வளர்ந்து வரும் பாடகர்கள் மத்தியில் எடுத்துரைத்து அவர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார் ஸ்ரேயா. சில ரியாலிட்டி ஷோக்களில் அவர் பங்கேற்ற போது அவர் சில பாடல்கள் பாடியுள்ளார். அப்போது அவர் கடினமே இல்லாமல் மிகவும் எளிதாக பாடுவதைக் கண்ட மற்ற பாடகர்கள் ஸ்ரேயாவின் ரசிகர்களாக மாறிவிடுவார்கள். இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுவதும் பல்வேறு நகரங்களில் தொடர்ந்து இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். இதனால் அவருக்கென தனி ரசிகர்கள் ஆர்மி உலகெங்கும் உருவாகியுள்ளது. இந்தியாவின் சிறந்த 100 பிரபலங்களின் பட்டியலில் ஃபோர்ப்ஸ் பத்திரிகையில் 5 முறை இடம்பெற்றுள்ளார். 2010 ஆண்டு அமெரிக்க மாநிலமான ஓஹியோவில் அதன் அப்போதைய ஆளுநர் டெட் ஸ்ட்ரிக்லேண்ட் என்பவர் ஜூன் 26ஆம் தேதியை ஸ்ரேயா கோஷல் தினம் என்று அறிவித்து அவரை கௌரவித்தார். 2017ஆம் ஆண்டில் மேடம் துசாட்ஸ் அருங்காட்சியகத்தில் மெழுகு சிலை நிறுவப்பட்ட முதல் இந்திய பாடகியானார் ஸ்ரேயா கோஷல். ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ள ஸ்ரேயா இசைத்துறையில் இதுவரை நிகழ்த்திய சாதனைகள் ஏராளம். பிற மனிதர்களை மகிழ்விக்கக்கூடிய திறன் உலகில் ஒரு சிலரிடம் மட்டுமே உள்ளது. அந்த வரிசையில் தன்னுடைய குரலால் அனைவரையும் வசீகரித்து வரும் இசை உலகின் பேரரசி ஸ்ரேயா கோஷல் இந்த பூமிக்கு கிடைத்த ரசித்தேன், மோதவரும் மெய்ய ரசித்தேன், உறங்காமல் எங்கும் உந்தன் உள்ளம் ரசித்தேன். நீ செய்யும் யாவும் ரசித்தேன், நிதம் செய்யாததையும் ரசித்தேன்.
பிறகை அறிந்தேன் கனவிலே காதல் என்று நேரில் அறிந்தேன் திருடனே உன்னை அறிந்தேன் திருடினாய் என்னை அறிந்தேன் இன்னும் நீ திருடத்தானே ஆசை அறிந்தேன் என் பக்கம் உன்னை அறிந்தேன் பல சிக்கல் முன்னால் அறிந்தேன் தென்றல் உன்னை அறிந்தேன் அதில் கூசும் பெண்மை அறிந்தேன் நீ நடமாடும் திராட்சை தோட்டம் எதிரில் அறிந்தேன் உன்னை தேடி அலைந்தேன் உயிர் தீயை அளந்தேன் சிவந்தேன் தேன் 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 என்னை நானும் மறந்தேன் உன்னை காண பயந்தேன் கரைந்தேன் சொல்லிட்டாளே அவ காதல சொல்லும் போதே சுகம் தாழல இது போல் ஒரு வார்த்தைய யாரிடமும் நெஞ்சு கேட்கல இனி வேறொரு வார்த்தைய கேட்டிடவும் எண்ணி பார்க்கல அவ சொன்ன சொல்லே போதும் அது கீழே இல்லை ஏதோ ஏதோ சொல்லிட்டேனே இவ காதல சொல்லும்போதே சோகம் தாழல இது போலொரு வார்த்தையை யாரிடமோ சொல்ல தோணல இனி வேறொரு வார்த்தையை பேசிடவும் எண்ணம் கூடல உனதன்பே ஒன்றே போதும் அது கீழே ஏதோ ஏதோ அம்மை அவன் சொன்ன சொல் கேட்கல அப்பன் அவன் சொன்ன சொல் கேட்கல உன்னுடைய சொல்ல கேட்டேன் ரெண்டு பேரை ஒன்னா பார்த்தேன் மனசையும் திறந்து சொன்னா எல்லாமே கிடைக்குது உலகத்தில வருவதை எடுத்து சொன்னா சந்தோஷம் முளைக்குது இதயத்தில அட சொன்ன சொல்லே போதும் அது கீழே இல்லை ஏதோ ஏதோ சொல்லிட்டேனே இவ காதல சொல்லிட்டாளே அவ காதல
செல்லம் சின்னக்கு என் அம்மு குட்டி ஏ பொம்மு குட்டி என் புச்சு குட்டி ஏ பூனை குட்டி அரே மியாவ் மியாவ் ஏ மியாவ் மியாவ் செல்லம் என்றாயடி அத்தான் என்றே சொன்னாயடி யாதுமாகி என் உள் நின்றாயடியே செல்லம் என்றாயடி அத்தான் என்றே சொன்னாயடி யாதுமாகி என் உள் நின்றாயடியே உன் கையில் நான் குழந்தையடி என் கையில் நீ குழந்தையடி ஒரு வார்த்தை சொன்னாலடி நாம் தாலி கட்டிக்கொள்வோம் செல்லம் என்றாயடி அத்தான் என்றே சொன்னாயடி யாதுமாகி என் உள் நின்றாயடியே சோறுட்டி சுந்தரி உன்னை தூங்க வைப்பேன் உதட்டால் உதட்டை துடைத்திடுவே நட்சத்திரங்கள் எல்லாமே அச்சதை தூவி வாட்டிடுமே அதற்காய் அன்பே காத்திருப்பேன் நீ என்பதும் அடி நான் என்பதும் இன்று நாமாகி போகின்ற நேரம் दर्शनी दर दर दादिया दर्शनी दर 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 दर्शनी दर दर दिया दर्शनी செல்லம் என்றாயடியே செல்லம் என்றாயடி அத்தான் என்றே சொன்னாயடி யாதுமாகி என் உள் நின்றாயடியே சூரியன் குடை பிடிக்க கோள்கள் எல்லாம் படம் பிடிக்க கிளியே உன்னை கைப்பிடிப்பே நட்சத்திரங்கள் வழியாக உன்னுடன் நானும் பேசிடுவேன் உயிரால் உயிரை அணைத்திடுவேன் வானாகினாய் காற்று வெளியாகினாய் எந்தன் பூனாகி உயிரானாய் பெண்ணே दर 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 दर्शनी दर दर दादिया दर्शनी दर 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 दर्शनी दर दर दिया दर्शनी செல்லம் என்றாயடா அன்பே என்றே சொன்னாயடா யாதுமாகி என் உள் நின்றாய் கண்ணா செல்லம் என்றாயடா அன்பே என்றே சொன்னாயடா யாதுமாகி என் உள் நின்றாய் கண்ணா நான் குழந்தையடா என் கையில் நீ குழந்தையடா ஒரு வார்த்தை சொன்னாலடா நான் தாலி கட்டிக்கொள்வேன்
பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே உன் மனது போகும் வழியை இந்த மனது அறியுமே என்னை பிடித்த நிலவும் அது உன்னை பிடிக்குமே காதல் நோய்க்கு மருந்து தந்த நோயை கூட்டுமே உதிர்வது பூக்களா மனது வளர்த்த சோலையில் காதல் பூக்கள் உதிருமா எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே உன் மனது போகும் வழியை இந்த மனது அறியுமே
நினைக்கலாமா நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா தேன்மலை தேக்குக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா நீரும் செம்புலச் சேரும் கலந்தது போலே கலந்தது முன்பே வா என் அன்பே வா உடே வா உயிரே வா முன்பே வா என் அன்பே வா பூ பூவாய் பூ பூவா நானா கேட்டேன் என்னை நானே நீயா நெஞ்சம் சொன்னதே பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன் பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன் ஏழை என்கிறாய் என் ஏழஸ்வரம் அவன் ஏழு ஜன்மமாய் என்னை ஆள வந்தவன் அவன் வேறு யாரு கண்ணாடி பாரு பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன் ஐந்து என்கிறாய் என் ஐந்து நிலம் அவள் ஐந்து புலன்களில் என்னை ஆட்சி செய்பவள் அவள் வேறு யாரு கண்ணாடி பாரு பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன் மாயங்கள் செய்தது உன் சூழ்ச்சி என் மார்பக்க நடுவிலே நீர்வீழ்ச்சி ஹே ஆசைக்கு ஏனடி ஆராய்ச்சி என் இசைக்கு பதில் சொல்லு மீனாட்சி எஸ்கிமோக்கள் நாட்டில் அட ஐசை என்ன புதுசா காமராஜன் உதட்டில் அட கெஸ்ஸை
நடமாடும் உணர்ச்சி தீயாக ஏன் உள்ளத்தை மறைத்தாய் நீயாக தண்ணீரில் விழுந்த நிழல் போல நான் நனையாமல் இருந்தேன் நானாக தூரம் நின்று பார்த்தால் நீ பஞ்சடைத்த மேனி நெருங்கி வந்து பார்த்தேன் நீ நெஞ்செழுத்த காரி நெஞ்சில் விதைத்தேன் முதல் நாள் உன்னையே என் மடியில் முளைத்தாய் மறுநாள் வெளியே நல்வார்த்தை சொன்னாய் நடமாடும் தீவே பத்துக்குள்ளே நம்பர் உன்ன சொல்லு என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன் பத்துக்குள்ளே நம்பர் உன்ன சொல்லு என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன் ஏழு என்கிறாய் என் ஏழு ஸ்வரம் அவன் ஏழு ஜன்மமாய் என்னை ஆள வந்தவன் அவன் வேறு யாரு கண்ணாடி பாரு பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன் ஐந்து என்கிறாய் என் ஐந்து நிலம் அவள் ஐந்து புலன்களில் என்னை ஆட்சி செய்பவள் அவள் வேற யாரு கண்ணாடி பாரு பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன் உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே உன்னை பார்த்ததாலே தங்கம் உருகுதா அங்கம் கரையுதா வெக்கம் உடையுதா முத்தம் தொடருதா சொக்கி தானே போகிறேனே மாமா கொஞ்ச நாளா உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே உன்னை பார்த்ததாலே தங்கம் உருகுதே அங்கம் கரையுதே வெக்கம் உடையுதே முத்தம் தோடுருதே சொக்கித்தானே போகிறேனே நானும் கொஞ்ச நாளா உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே உன்னை பார்த்ததாலே அம்புலியில் நினைந்து சந்திக்கிற பொழுது அன்பு கதை பேசி பேசி விடியுது இரவு ஏழு கடல் தாண்டித்தான் ஏழு மலை தாண்டித்தான் என் கருத்து மச்சான் கிட்ட ஓடி வரும் மனசு நாம சேர்ந்து வாழும் காட்சி போட்டி பார்க்கிறேன் காட்சியாவும் நெசமா மாறு கூட்டி போகிறேன் சாமி பார்த்து கும்பிடும் போதும் நீதானே நெஞ்சில் இருக்க உருகுதே மருகுதே ஒரே பார்வையா
நினைக்கிறேன். குடு தந்த கிளி பெண்ணே உன்னாலதான் வாழுறேன். கூறப்பட்ட சேலைதான் வாங்க சொல்லி கேக்குறேன். கூடு விட்டு கூடு பாயம் காதலால சுத்துறேன். கடவுள் கிட்ட கருவற கேட்டு முன்ன சுமக்கவா. புதினம் முழுக்க உனக்கே தான் எழுதி கொடுக்கவா. மையிட்ட கண்ணே உன்னை மறந்தாயிருந்தே போவே. மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே உன்னை பார்த்ததாலே. அங்கம் உருகுதே அங்கம் கரையுது வெக்கம் உடையுது முத்தம் தோடுருதே. சொக்கித்தானே போகிறேனே நானும் கொஞ்ச நாள். கண்டாங்கு கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. கண்டாங்கு கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி, அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி, முத்தம் தரியா. கண்டாங்கே கண்டாங்கே கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கே துங்கஞ்சா வச்ச கண்ணு. இந்த கண்ணுக்கு 5 லட்சம் போதாது, இந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தீராது. தள்ளி நில்லையா அடி போ வீடு தல்லா குளம் என் வீடு தெப்ப குளம் நீரோடு நீரு செரட்டுமே. அழகர் மல கோயில் யானை வந்து அல்வாவ தின்பது போல் ஏன் ஆசை ஒன்ன தின்னட்டுமே. ஒத்தை கொத்த அழைக்கும் அழகு ஒத்த பக்கம் ஒதுங்கும் பொழுது புத்திக்குள்ள அரிக்குது நெத்திக்குள்ள துடிக்குது. வெள்ளமொழி வெளிய தெரிய கள்ளமொழி மொழிக்கும் பொழுது என்னோ சிற ஒடுங்குது இறக்கோல நடங்குது. சின்ன சின்ன பொய்யும் பேசுற சில்லுன்னு தான் சூடும் ஏத்துற. நாட்டு கட்ட தெரியாம மாட்டிக்கிட்ட ஏ ராசி என்றும் மன்மதனே. கண்டாங்கே கண்டாங்கே கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கே தூங்கஞ்சா வச்ச கண்ணு.
இறங்கி இறங்கி நெஞ்சுக்குள்ள உறங்கி உறங்கி என்ன சுர பறிகிற என்ன செய்ய நினைக்கிற அம்பு விட்டு ஆள அடிக்கிற தொம்பு விட்டு வாழ பிடிக்கிற தாலி இல்லாத சம்சாரமே தடையெல்லாம் மின்சாரமே பிழக்கேத்த வாடி வெண்ணிலவே கண்டாங்கு கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு இந்த கண்ணுக்கு 5 லட்சம் போதாது இந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தீராது தள்ளி நிலையா கண்டாங்கே கண்டாங்கே கண்டாலே கிறுக்கேதோ கஞ்சா வச்ச கண்ணு சாமி கிட்ட சொல்லி போட்ட உன்னை நெஞ்சில் வச்சுக்கிட்ட ஒத்தையானி நானும் பேசிக்கவே முடியலன்னு மனசுக்குள்ள பேசிக்கிட்டான் சுத்தமானி நானும் பார்த்துக்கவே முடியலன்னு கனவுக்குள்ள பார்த்துக்கிட்டான் சாமி கிட்ட சொல்லி போட்ட உன்னை நெஞ்சில் வச்சுக்கிட்ட ஒத்தையானி நானும் பேசிக்கவே முடியலன்னு மனசுக்குள்ள பேசிக்கிட்டான் சுத்தமானி நானும் பார்த்துக்கவே முடியலன்னு கனவுக்குள்ள பார்த்துக்கிட்டான் ஒரு கோடி புள்ளி வச்சு நாம் போட்ட காதல் கோலம் ஒரு பாதி முடியும் முன்னே அழிச்சிருச்சு காலம் காலம் இன்னொரு சென்மம் நான் மறுபடி பொருந்து வந்து உனக்காக காத்திருப்பேன் அப்பவும் சராம இருவரும் பிரியணும்னா பொறுக்காம போயிடுவேன் சாமி கிட்ட சொல்லி போட்டேன் சாமி கிட்ட சொல்லி போட்டேன் சாமி கிட்ட சொல்லி போட்டேன் உன்னை நெஞ்சில் வச்சுக்கிட்ட ஒத்தையானி நானும் பேசிக்கவே முடியலன்னா மனசுக்குள்ள பேசிக்கிட்டோம் சுத்தமானி நானும் பார்த்துக்கவே முடியலன்னா கனவுக்குள்ள பார்த்துக்கிட்டோம் தெப்பக்குளத்தில் படிஞ்ச பாசி கலரைஞ்ச கலையும் கலையும் நெஞ்ச குளத்தில் படிஞ்ச காதல் எந்த நெருப்பில் எரையும் எரையும் நீ போட பாத மேல சரகாக கடந்த சுகமா உன்னோட ஞாபகம் மனசுக்குள்ளே இருக்கும் ரணமா கட்டுக்காவல் மீறி வர காதல் நெஞ்சு கெஞ்சது சாமி கிட்ட சொல்லி புட்டேன் உன்னை நெஞ்சில் வச்சுக்கிட்டேன் ஒத்தையா நீ நானும் பேசிக்கவே முடியலன்னு மனசுக்குள்ள பேசிக்கிட்டோம் சுத்தமா நீ நானும் பார்த்துக்கவே முடியலன்னு கனவுக்குள்ள பார்த்துக்கிட்டோம் மனசுக்குள்ள பூட்டி மறைச்ச அப்ப எதுக்கு வெளியில சிரிச்ச கனவுக்குள்ள ஓடி பிடிச்ச நெசத்துல தான் தயங்கி நடிச்ச
அடி போடி பயந்தாங்கோழி எதுக்காக மஜாட நீ இருந்த மனசடி எந்த தீயில் நானும் போட உன்னை என்ன கேட்டுக்கிட்டா காதல் நெஞ்சு தட்டிச்சு சாமி கிட்ட சொல்லிப்புட்டேன் உன்னை நெஞ்சில் வச்சுக்கிட்டேன் ஒத்தையா நீ நானும் பேசிக்கத முடியலன்னு மனசுக்குள்ள பேசிக்கிட்டோம் சுத்தமா நீ நானும் பார்த்துக்கவே முடியலன்னு கனவுக்குள்ள பார்த்துக்கிட்டோம் சாமி கிட்ட சொல்லி போட்ட சாமி கிட்ட சொல்லி போட்ட இதுவரை சமூக வலைதள காணொளி காட்சி களத்தில் குரல் ஒளி பேழை மூலம் பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கு AS மீடியா சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.